இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பாக இன்று ஜூன் மாதத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்கு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதோடு சிறப்பாக இந்த மாதத்தின் தொடக்கத்திலே முதல் நாளிலேயே நம்முடைய தாயாம் திரு அவை ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிலே மனிதனாக உருவெடுத்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து எளிமையாக வாழ்ந்து அன்னை மரியாளினுடைய பிள்ளையாக, அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் நல்ல ஒரு பிள்ளையாக குடும்பத்தில் வளர்ந்து 30 நாட்களுக்கு பிறகு தூய ஆவியால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு திருமுழுக்கு யோவானால் ஞானஸ்நானம் பெற்று தனது பணியை 3 ஆண்டுகள் செய்து அநியாயமாக துன்பங்கள், துயரங்கள், வலிகள், சிலுவை, இறப்பு என்று இறந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து 40 நாட்கள் நான் உயிர்த்து விட்டேன், உயிரோடு தான் இருக்கிறேன், என்னை பாருங்கள், எனது உடலை தொட்டு பாருங்கள், நான் உங்களோடு உணவு உண்ணுகிறேன் என்றெல்லாம் சொல்லி மக்களுக்கும் சீடர்களுக்கும் அந்த உயிர்ப்பு செய்தியை நம்ப செய்து இன்று சிறப்பாக எக்காலம் முழங்க விண்ணகம் செல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு செய்தி பாருங்கள். எந்த மதத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய செய்தி. மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தவர் 40ஆம் நாள் உடலோடு விண்ணகம் செல்லுகிறார். இதற்கு சாட்சிதான் இன்றைய முதல் வாசகம். இதைத்தான் திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 1-11 முடிய படிக்கிறோம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். தூய ஆவியை பற்றி பேசுகிறார். அவர் உங்களுக்கு தெளிவை கொடுப்பார். நான் திருமுழுக்கு யோவானால் தண்ணீரால் ஞானஸ்நானம் பெற்றேன், திருமுழுக்கு பெற்றேன். நீங்கள் இன்னும் சிறிது காலத்தில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறப் போகிறீர்கள், புது படைப்பாக மாறப்போகிறீர்கள், வலிமையை பெற்று எனது நற்செய்தியை, நான் சொன்ன அந்த தந்தையினுடைய செய்திகளை எல்லாம் நீங்கள் உலகெங்கும் சென்று பரப்ப இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கண் முன்பாகவே இயேசு அப்படியே மேகங்கள் சூழ அவர் மேலே எடுத்து செல்லப்பட்டார். இதையெல்லாம் தன்னுடைய சீடர்கள் அப்படியே அண்ணாந்து கண்களை விழித்து பார்க்கிறார்கள். இயேசு மேலே செல்லுகிறார். சென்றுவிட்ட சில நேரங்களிலே மறைந்து விடுகிறார். எனவே மீண்டும் அவர்கள் மேலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, மேலே பார்க்காதீங்க, நீங்க கீழே பாருங்க, அவர் சென்று விட்டார், நீங்கள் உங்களுடைய பணியை தொடங்குங்கள் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் திருத்துதர்கள் பணிகள் 1ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இயேசு விண்ணகம் சென்றார் என்பதற்கு மிக மிக பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இதோ இன்று ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நம் ஒவ்வொருவரையும் எல்லா சூழ்நிலையிலும் எதிர்நோக்கோடு காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. எல்லாம் கடந்து போகும், எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நிலையா இருக்காது என்பதற்கு இந்த விண்ணேற்பு விழா மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைகிறது. எனக்கு ஒரு சிறிய கதை கூட ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு இளைஞன் ஒரு முதியவரிடத்திலே சென்று, என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், என்னால் வாழவே முடியல, ஏன் தான் வாழறனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போய் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க, அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்கிறான். போப்பா, திரும்ப போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா அந்த பெரியவர் அனுப்பிடுறாரு. அவன் போறான், திரும்ப கொஞ்ச நாள் இருக்கிறான், இன்னமும் முடியல, என்னால எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியல, திரும்ப வரான், ஏதாவது அறிவுரை சொல்லுவாரான்னு வராரு. இல்லப்பா, எனக்கு எதுவுமே நீங்க திரும்பி போ அப்படின்னு சொல்றாரு. 3ஆவது முறை வரான், எல்லாமே செஞ்சுட்டு ஓரளவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுச்சு, வேற ஒரு புதிய பிரச்சனையோட வரான். திரும்பவும் அந்த முதியவர் சொல்றாரு, திரும்பி போ அப்படின்னு. அப்ப திரும்பி போறான். வாழ்க்கையில எல்லாத்தையுமே சந்திச்சு அவன் ஒரு கட்டத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்றான், ஓகே, எல்லாமே நிலையானது அல்ல. ஒவ்வொரு பிரச்சனைக்காக அந்த பெரியவர்கிட்ட நான் போனேன்,
ஒவ்வொரு பிரச்சனையும் நான் பார்த்துட்டு போகும்பொழுது அந்த பிரச்சனை என்னை விட்டு மறைந்து விட்டது. அப்ப எதுவுமே நிலையா இல்லை, எல்லாமே கடந்து போய்விடும் என்ற ஒரு செய்தி அவன் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நிதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, அதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கையில் கூட 3 ஆண்டுகள் தான் பணி. அந்த 3 ஆண்டுகளில் அவர் பட்ட துன்பங்கள், அவர் பட்ட வேதனைகள், அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமா? நம்மை போன்றா? இல்ல, நம்மை விட அதிகமான துன்பங்களை பட்டவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனா அது எல்லாமே கடந்து போயிடுச்சு. மரித்தாரு, உயிர்த்தாரு, இப்பொழுது விண்ணகமே சென்று விட்டார். எல்லாமே கடந்து போய்கிட்டே இருக்குது பாருங்க. நிலையா இருக்கிறது கிடையாது. இயேசுவை பழித்தவர்கள், அவருடைய துன்பம் அப்படியே நிலையா இருந்துச்சா? இல்ல, எல்லாம் கடந்து போகும் என்ற ஒரு மிக உயர்ந்த செய்தியை சிறப்பாக இன்று ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவிலே நம்முடைய தாயாம் திரு அவையானது கொடுக்கிறது. எனவே பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் முன்பாகவே நான் விண்ணகம் செல்லுகிறேன், சென்று உங்களை தனியாக விட்டுவிட மாட்டேன், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். எனவே அந்த துணையாளர் வருவார், அவர் நான் சொல்வதையெல்லாம் நினைவுபடுத்துவார். மீண்டும் என்னுடைய தந்தையினுடைய பணியை நீங்கள் நான் இல்லாத நேரத்தில் தொடங்குவீர்கள் என்று வாக்கு கொடுத்தே செல்லுகிறார். ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்றார் என்பதற்கு இன்னொரு சான்று கூட விவிலியத்தில் நாம் படிக்கிறோம். அதுதான் திருப்பாடல் 47. இதிலே திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார்: எக்காலம் முழங்க உயரே ஏறுகிறார் ஆண்டவர். பாருங்க, எக்காலம் முழங்க விண்ணகத்திற்கு உயர்ந்து செல்லுகிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூட அழகாக தெளிவுபடுத்துகிறார். என்றால் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே விண்ணகம் சென்றார் என்று இந்த திருப்பாடலும் நமக்கு முன் வைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இதனுடைய கருத்தை தான் இன்றைய 2ஆம் வாசகமும் நமக்கு தாயாம் திரு அவை கொடுக்கிறது. இதை நாம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 28, 29 மற்றும் 10ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆண்டவர் நமக்காக ஒரு முறைதான் துன்பப்பட்டு மரித்தார். அவர் மீண்டும் இறக்க மாட்டார், மறிக்க மாட்டார். மீண்டுமாக நம்மை தீர்ப்பிட அவர் வருவார் என்றுதான் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட துன்பம் அவருடைய வாழ்க்கையில் இனி வராது, மாறாக நம்ம மீட்பதற்காக அவர் வருவார் என்று சொல்லி பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிற ஒரு பகுதியானது இன்றைய 2ஆம் வாசகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவர், விண்ணகம் சென்றவர் மீண்டும் வருவார். அவர் எதற்காக வருவார்? நம்மை தண்டிக்க அல்ல, நம்மை தீர்ப்பிட, நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று சொல்லி பார்த்து நமக்கு விண்ணக வாழ்வை கொடுப்பதற்காக வருவார். நாம் மறித்தாலும், இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே மறித்து நாம் புதைக்கப்பட்டிருந்தாலும் நம்மை மீட்பதற்காக இறைவன் மீண்டுமாக வருவார் என்ற ஒரு செய்தியை இன்று சிறப்பாக தூய பவுல் நமக்கு 2ஆம் வாசகத்திலே முன்வைக்கிறார். பிரியமானவர்களை பாருங்க, இந்த விண்ணேற்பு விழா நமக்கு என்ன சொல்லுகிறது? எல்லாம் கடந்து போகும். நமது வாழ்க்கையில் இது மட்டும் நிரந்தரம் அல்ல, இதுதான் முடிவு என்று அல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கஷ்டத்துல இருப்போம், நாளைக்கு அந்த கஷ்டம் இருக்காது. 10 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம அதை யோசித்து பார்த்தோம்னா இப்படிலாம் கஷ்டம் இருந்துச்சா அப்படின்னு யோசித்து பார்த்தா கூட ஞாபகம் வராது. அப்ப அந்த அளவுக்கு கடவுள் நம்மை படைத்து நம்ம மூளையில அது எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா கீழே போய்கிட்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும், புதியது வந்து கொண்டே இருக்கும். அப்ப எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒன்று தான் மனித வாழ்க்கை என்பது. நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் யோசித்து பாருங்களேன். பிறக்கும் பொழுது இருந்த பிரச்சனை இருக்குதா? 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இருந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்குதா? 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நிறைய மதிப்பு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இப்ப இருக்குதா? 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இருந்த பிரச்சனை இருக்குதா? கல்லூரியில் நம்ம படிக்கும் பொழுது சந்தித்த அந்த பிரச்சனை இப்ப இருக்குதா? திருமணம் ஆன பொழுது நம்ம சந்தித்த பிரச்சனைகள் இருக்குதா? இப்படி வாழ்க்கையில எல்லாம் நிரந்தரமானது அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். கடந்து சென்று கொண்டே இருக்கும், நாமும் எதிர்கொண்டு பயணிக்க வேண்டும். அதுதான் இந்த விண்ணேற்பு விழா நமக்கு பெரிய செய்தியாக சொல்லுகிறது. விண்ணேற்றம் அடைந்த நம் ஆண்டவர் இயேசு தனியாக சீடர்களை தவிக்க விட்டு செல்லல. என்ன சொல்லுகிறார்? இங்கேயே இருங்கள், உங்களை தகுதிப்படுத்த, உங்களுக்கு ஆற்றலை கொடுக்க நான் எனது துணையாளரை அனுப்புகிறேன். தூய ஆவியால் நீங்கள் நிரம்புவீர்கள், நீங்கள் திருமுழுக்கு பெறுவீர்கள். அப்பொழுது இங்கு இல்ல, இந்த இடத்தை விட்டு வெளியே சென்று எருசலேம், சீலோன், எல்லா நாடுகளுக்கும், உலகில் உள்ள எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அவர்களுக்கு தெளிவான ஒரு பதிலை சொல்லிவிட்டுத்தான் விண்ணகம் செல்லுகிறார். இதைத்தான் நாம் லூகாஸ் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 46லிருந்து 53 முடிய பகுதிகளிலே சிறப்பாக இன்றைய மன்னாவில் நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களை, இதை யோசித்து பாருங்கள்.
கடவுள் தன்னுடைய சீடர்களை அப்படியே அனாதையா விட்டுட்டு போகல. அவர்களை மீண்டுமாக அவர் இல்லாத பொழுது தூய ஆவிய துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பார், சக்தி கொடுப்பார், அதைத்தான் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் விண்ணகம் செல்லுகிறார். அதைத்தான் நாம் அடுத்த வாரத்தில் நாம் கொண்டாட இருக்கிறோம், பெந்தகோஸ்தே விழா. சீடர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள், திருமுழுக்கு பெறுகிறார்கள். பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இன்று ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. விண்ணகம் சென்ற அந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தூய ஆவியால் ஆட்கொண்டு நமக்குள் இருக்கிற பயம், திகில், பிரச்சனை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல தெளிவான ஞானத்தை, அறிவை, சிந்தனையை, அனைத்து விதமான தூய ஆவியினுடைய கொடைகள், வரங்களை கொடுத்து நம்மை வழிநடத்த போகிறார் என்ற மகிழ்ச்சியோடு இந்த விழாவை சிறப்பாக பெருவிழாவாக கொண்டாடுவோம். எல்லாம் நமது வாழ்க்கையில் கடந்து போகும் என்ற ஒரு கருத்தை மட்டும் உள்வாங்கி நாம் சிந்தித்து செயல்பட விளைவோம். பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக மாதத்தினுடைய முதல் நாள் ஜூன் மாதம். சிறப்பாக இந்த மாதம் எல்லா கல்லூரியுமே நாம் தொடங்குகிறோம். புதிய மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லுவார்கள், தங்களுடைய படிப்பை தொடங்க இருக்கிறார்கள். இந்த கல்வி ஆண்டை இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். இந்த ஜூன் மாதம் முழுவதுமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்களும் நம்பி இந்த மாதத்தை தொடங்குங்கள். இந்த மாதத்தில் வருகிற ஒவ்வொரு நாட்களையுமே நான் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த சிறப்பான இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்களுமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இறைவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க இருக்கிறார், நமக்கு எல்லா விதமான வரங்களையும் கொடுக்க இருக்கிறார் என்று சிறப்பாக நாம் இந்த மாதத்தை மிக மகிழ்ச்சியோடு, நேர்மறை எண்ணங்களோடு நாம் தொடங்குவோம். ஆற்றலோடு நாம் தொடங்குகிற பொழுது இறைவன் வல்லமை மிக்க ஆற்றல் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த மாதத்திலே முக்கியமான திருவிழாக்களை நம்ம கொண்டாட இருக்கிறோம். சிறப்பாக இயேசுவினுடைய அந்த பெந்தகோஸ்தே விழா நமக்கு வர இருக்கிறது. அதோடு இயேசுவின் திரு உடல், திரு ரத்தம், அந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய திருவிழா, இப்படி பல விழாக்களை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த விழாக்கள் அனைத்துமே இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம வழி நடத்துகிறார் என்பதை குறிக்கும் அடையாளமாகத்தான் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த மாதத்தை சிறப்பாக ஒப்பு கொடுப்போம், மகிழ்ச்சியோடு தொடங்குவோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துவார். இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் படைக்கிறேன். நன்றி இயேசுவே. சிறப்பாக ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறேன். இந்த ஜூன் மாதத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலேயே உம்முடைய விண்ணேற்பு பெருவிழாவை எங்களுடைய தாயம் திரு அவை கொண்டாடுகிறது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய செய்தி கொடுக்கிறது. எல்லா வாழ்வில் வருகிற ஒவ்வொரு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும், நிரந்தரமானவை அல்ல என்று உம்முடைய விண்ணேற்பு விழா எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. நன்றி இயேசுவே. சிறப்பாக இந்த மாதத்தை தொடங்குகிறோம். இந்த மாதத்திலே என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ, நினைத்ததெல்லாம் நடக்காதா என்று ஏங்கி தொடங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியம். சிறப்பாக இதோ கல்வி ஆண்டை தொடங்குகிற இந்த மாதத்திலே எல்லா மாணவர்களையும், குழந்தைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்க, நல்ல முறையில் பாடங்களை படிக்க, படித்ததெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு நல்ல மதிப்பெண்களோடு அவர்கள் வருகிற ஆண்டிலே வெற்றி பெறக்கூட அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இன்னும் படிக்கிற பொழுது, கல்லூரிக்கு செல்லுகிற பொழுது ஆற்றலோடு அவர்கள் செல்வதற்கு தூய ஆவியார் அவர்கள் துணையாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, சிறப்பாக வருகிற வாரம் நாங்கள் தூய ஆவியானுடைய விழாவை கொண்டாட இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியால் நிரப்பி வழி நடத்தும். எங்களை சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகர தீய சக்திகள், பொல்லாருடைய பழிவாங்கும் எண்ணம் எங்களை தாக்காமல் இருக்க கிருபை செய்வீராக. நன்றி இயேசுவே. குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பத்தில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனை நீங்கட்டும், வறுமை நீங்கட்டும். இன்னும் வேலை வாய்ப்பு இல்லையே, நான் தீய பழக்கத்திலே அடிமையாக இருக்கிறேனே, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்றெல்லாம் வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பிறந்ததிலிருந்து எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறதே, மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள், எனக்கு இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா, மருந்து மாத்திரையே எனக்கு உணவாக இருக்கிறது என்று கண் கலங்குகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல மருத்துவராக இருந்து அவர்களுக்கு வியாதியை குணப்படுத்துவீராக. இன்னும் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பாளிகளையும் ஆசீர்வதியும். விவசாயம் செய்பவர்கள், சிறு தொழில் செய்பவர்கள்
பெரிய தொழில்கள், தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு, அரசு துறையில் வேலை செய்பவர்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உழைக்கக்கூடிய நல்ல பலனை மாற்றலையும் கொடுப்பீராக. உழைப்பின் மூலமாக அவர்கள் குடும்பத்தை மேன்மேலும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து காத்து கொள்வீராக. இவை எல்லாமே எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, மகிழ்வை அடையும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.